ஆதார சக்கரங்களின் கிரணங்கள். षितौ षट्पञ्चाशद्विषमधिकपञ्चाशदुतके हुतासे त्वा षष्ठी चतुरधिकपञ्चाशदनीले द्विष्टिंशत् मनसि च चतुष्षष्टिरिति ये मयूकास्तेषाम् अभ्युपरितवपादाम्बुदयुगा. சமயாச்சாரம் கௌலாச்சாரம் என இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ள தேவி பூஜா கிரமத்தில் சமயாச்சாரத்தை அனுசரிப்பவள் பின்பற்றக்கூடிய விதியானது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. இவ்வுடலினுள் இருக்கும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகஜம், விஷுக்தி, ஆக்ஞை ஆகிய 6 சக்கரங்களால் இணைந்த ஓர் உருவமே ஸ்ரீசக்கரம் ஆகும். இவை 3 கண்டங்களாக கீழ்வரும் வகையில் பிரிக்கப்பட்டுள்ளன. மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் இணைந்தது முதல் கண்டம். இதுவே அக்னிஸ்தானம். இதுவே ருத்ர கிரந்தி என கூறப்படுகிறது. இங்கே அக்னி தனது ஜுவாலைகளால் சூழ்ந்து கொண்டு ஜொலிக்கின்றான். மணிப்பூரகமும் அநாகதமும் இணைந்த 2வது கண்டம் சூரிய கண்டமாகும். இது விஷ்ணு கிரந்தி என வழங்கப்படுகிறது. இங்கே சூரியன் தன் கிரகங்களால் சூழ்ந்து கொண்டு பிரகாசிக்கின்றான். விஷுக்தியும் ஆக்ஞையும் இணைந்த 3வது கண்டம் சோமகண்டம். இது பிரம்மகிரந்தி எனப்படுகிறது. இங்கு சந்திரன் தன் கலைகளால் சூழ்ந்து கொண்டு விளங்குகிறான். ஆக நம் உடலில் அக்னிகண்டத்தில் 108 கிரணங்களும், சூரிய கண்டத்தில் 116 கிரணங்களும், சந்திரகண்டத்தில் 136 கிரணங்களுமாக மொத்தம் 360 கிரணங்கள் ஆகும். இவை அனைத்துக்கும் மேலாக சிரசின் உச்சியில் விளங்கும் சகசிராரா கமலத்தில் பரிதேவதியின் 2 பாத கமலங்கள் பிரகாசமாக விளங்குகின்றன. பிண்டாண்டத்தில் 6 ஆதார சக்கரங்களில் தியானிக்க வேண்டியவைகளை பிரம்மாண்டத்தில் 6 ருதுக்களில் தியானிக்க வேண்டும். காலத்திற்கு உட்பட இவைகளின் மேல் விளங்கக்கூடிய தேவியின் திருவடி மலர்கள் காலங்கள் கடந்தவைகளாகும்.